அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100க்கு 100% நமக்கு ஆர்டர் போடுவாங்க. நம்ம கேட்ட அத்தனை தகவலும் தரத்துக்கு ஆர்டர் போடுவாங்க அப்படின்ற முழு நம்பிக்கையோட தான் கோர்ட்டுக்கு போனோம். ஏன்னா, நம்ம பேச வேண்டிய அத்தனையும் விழுப்புரம் கோர்ட்லயும் பேசிட்டோம். கள்ளக்குறிச்சி கோர்ட்லயும் ஒரு டைமுக்கு 2 டைம் பேசிட்டோம். நமக்கு என்னென்ன தகவல் வேணும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லிட்டோம். இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆர்டர் போடுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட தான் கோர்ட்டுக்கு போனோம். ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் லீவ் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஐயா கோர்ட்டுக்கு வரல. அதன் காரணமாக தேதி தள்ளி போட்டுட்டாங்க. இந்த மாதிரி நீதியரசர் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி, நாங்க போற வரைக்கும் அதுக்கான இன்சார்ஜ் நீதியரசரும் யாரும் வரல. நீதியரசருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அவங்க தான் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இத்தனாம் தேதி உங்க கேஸ் திரும்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நம்ம பேரையும் சொல்லி கூப்பிட்டாங்க. சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி நீதியரசர் இன்னைக்கு வரல, லீவ்ல இருக்காங்க. அதனால உங்க கேஸ் வருகிற 8/10/2024க்கு மாத்தி வச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே நம்ம வழக்கு வரும்போது என்னுடைய பேரும் சொல்லுவாங்க. இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய சிபிசிஐடி அவங்களுடைய பேரையும் சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு டைமும் விழுப்புரத்துலயும் சரி, கள்ளக்குறிச்சிலையும் சரி, சிபிசிஐடி 2 பேர் வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேருமே வரல. என் பேரை சொல்லி கூப்பிடக்குள்ள நான் மட்டும்தான் போய் நிக்கிறேன். அவங்க வரல. அப்பயும் எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. எப்பவுமே மணி ஒரு 9:45க்குலாம் சிபிசிஐடி என்ட்ரு ஆயிடுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் சிபிசிஐடியே காணுமே, ஏன் தெரியலையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க இன்னைக்கு ஆஜராகலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஒருத்தர் புதுசாக வந்திருந்தாரு. எனக்கு என்ன இவர் நம்ம வழக்கில் எப்பவுமே வந்ததே இல்லையே, விசாரணை பண்ணுறதுக்கோ இல்லை சம்மன் கொடுக்கறதுக்கோ இல்லை இது வரைக்கும் கோர்ட்டுக்கோ இவர் வந்ததே கிடையாது, புதுசாக இருக்கிறாரு அப்படின்னு வேற ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். இவர் யாருங்க, சிபிசிஐடி தானா, இவர் என்ன இன்னைக்கு திடீர்னு புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு கேட்கக்குள்ள, இவரும் சிபிசிஐடி தான், ஆனால் நம்ம பாப்பா வழக்கில் கிடையாது. இப்போ சமீபத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய கொடூரம், கள்ளச்சாராயம், அந்த கேஸில் இவர் சிபிசிஐடியாக இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க வரலங்கிறனால இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னு அவங்கள சும்மா போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ஓ, சிபிசிஐடிக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு நீதியரசர் வரமாட்டாங்கன்னு. அதனாலதான் அவங்க எப்பவுமே வர வேண்டிய டயத்துக்கு இன்னைக்கு வரல. அதே கள்ளக்குறிச்சி பகுதியில வேலை பார்க்கக்கூடிய அந்த சிபிசிஐடிய நீங்க சும்மா போய் எங்க சார்பா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு பாருங்க. எப்படி தெரியும்? எப்பவுமே எதிர்த்தரப்பு வக்கீலும் 10 மணிக்கெல்லாம் ஆஜராகுவாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் வரல. அப்போ அவருக்கும் ஏற்கனவே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு நீதியரசர் வரமாட்டாரு, லீவில் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் சிபிசிஐடிக்கும் அவங்களுடைய வக்கீலுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓ, என்ன நடக்குது அப்படின்னே நமக்கு தெரியலங்க. நாங்கள் அங்கே போய் உட்கார்ந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரை சொல்லி கூப்பிடும் போது தான் நமக்கே தெரிய வருது, இந்த மாதிரி இன்னைக்கு நீதியரசர் வரல, உங்களுக்கு அடுத்த மாதம் தேதி ஒத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே முன்கூட்டியே தகவல் போயிருக்கு. எப்படா 24ஆம் தேதி வரும், நமக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு கிடந்தோம். இப்போ அடுத்ததா ஒரு தேதியை தள்ளி வச்சிருக்கிறாங்க. 8ஆம் தேதி என்ன நடக்க போதோ அப்படின்னு தெரியாம நம்ம 8ஆம் தேதி வரையும் ஒரு பெரிய கேள்விக்குறியோட தாங்க இருந்துகிட்டு இருக்கணும். நீதியரசர் வரல அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கும் போயிருக்கு, எதிர்த்தரப்பு வக்கீலுக்கும் போயிடுச்சு. அதனாலதான் அவங்களாம் இன்னைக்கு வராம இருந்தாங்க. இப்போ நமக்கு மட்டும்தான் தெரியல. இப்போ அங்க யாரோ ஒருத்தங்க தான் உளவு பார்த்து இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா நீதியரசர் திடுதிப்புன்னு லீவுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, முத நாளே தான் சொல்லியிருப்பாரு, இல்லை 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. யாருமே ஒரு பணியில இருக்கிறவங்க திடீர்னு லீவுன்னு சொல்ல மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்கூட்டியோ இல்லை 1 நாளைக்கு முன்னதாகவே தான் நான் அந்த மாதிரி விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீதியரசர் அவர்கள் விடுமுறை எடுக்கிறத அந்த கோர்ட்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சுதான் இவங்க எல்லாருக்கும் தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல இன்னும் எத்தனை தகவல் வெளியாகிட்டு இருக்குன்னு தெரியல நம்ம கேஸ்ல.
கண்டிப்பா நீதியரசர் லீவு அப்படிங்கிறது வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு அதிகாரி மூலம் தான் இந்த விஷயம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. பணம் வந்து பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரையும் பாயும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றா இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸ்ரீமதி வழக்குல எத்தனையோ சொல்லலாம். அதுல இதுவும் ஒண்ணுங்க.